ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து நம்ம கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. எது எக்ஸ்சேஞ்சில் வாங்கினா நம்மளோட கிரிப்டோ வந்து சேஃபாக இருக்கும், எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நமக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க, எந்த எக்ஸ்சேஞ்சில் பிடிக்க மாட்டாங்க, எதில் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து கம்மி, அதேமாரி ஜிபே யூஸ் பண்ணி பை பண்ண முடியும், வித்ட்ரால் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா கிரிப்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவிலேருந்து நம்ம எப்படி பெஸ்ட்டாக கிரிப்டோ பை அண்ட் செல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க்குமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஃபாலோ பண்ணலாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய காயின் டிசிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பற்றி தான். இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸில் இப்போதைக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறது காயின் டிசிஎக்ஸ் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் வந்து அவங்களோட டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் நம்ம எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ ஃபண்டு வந்து கரண்ட்லி ஹோல்டிங்கில் இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் வந்து பப்ளிஷ் பண்ணுது. இதில் கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 497 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 57.5 crores வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிரிப்டோ இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுமே வந்து வச்சுருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹேக் அந்த மாதிரி நடக்கிற சமயத்தில் இதை வச்சு அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதேமாதிரி ரெகுலேட்டரையுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி எஃப்ஐயூக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டாகவுமே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி அந்த எக்ஸ்சேஞ்சில் என்னென்னலாம் அப்கிரேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மந்த்லி ட்ரேடிங் வால்யூம், அதாவது ஃபெப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 483 மில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வால்யூம் வந்து நடந்திருக்கு. அதேமாதிரி ஒரு மாதத்துலேயுமே எந்த அளவுக்கு ட்ரேடிங் நடந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுனால நம்ம வந்து செக் பண்ணிக்கவுமே வந்து முடியுது. ஸோ மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது இல்லை யூசர்ஸ்கிட்ட. அதேமாதிரி எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம பை அண்ட் செல் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் பற்றி பேச போகிறோம். ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காயின் டிசிஎக்ஸோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கேன். அது மூலயமா வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட இமெயில் அட்ரஸ் அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டு அதுக்கு ஓடிபி வரும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகி இப்படி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜில் இருப்பீங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேமு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி கேஒய்சி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேஒய்சி வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணாலுமே நீங்கள் கேஒய்சி கொடுத்து வெரிஃபை பண்ணியே ஆகணும். ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸு. ஸோ அதனால் அது இல்லாமல் வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதில் கொடுத்துட்டு மேலே ப்ரொஃபைல் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் அடிஷ்னலாக ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிடணும். இது எதுக்குன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கிரிப்டோ வித்ட்ரால் பண்ணுறப்பவும் டெபாசிட் பண்ணுறப்பவும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க தேவை கிடையாது. இதில் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஆட் ஆகிடும். அடுத்தது நாமினி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு யாராச்சும் நாமினியாக ஆட் பண்ணணுன்னா நீங்கள் அதில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் அடுத்தது ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காயின் ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் எந்தெந்த கிரிப்டோலாம் இதுக்கு முன்னாடி பை பண்ணியிருக்கீங்க, செல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்க முடியும். அப்பியரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் டார்க்கில் இருக்குது, லைட் கிளிக் பண்ணால் லைட் ஆகிடும். ஸோ டார்க்கில் வச்சுக்கிறேன். மற்றபடி செக்யூரிட்டி பேஸ் கரன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூஎஸ்டியில் இருக்கும். அதை ஐஎன்ஆரில் மாற்றணுன்னா கூட வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை யூஎஸ்டியில் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். அடுத்தது நீங்கள் உங்களோட டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வேணுனாலும், ட்ரேடிங் ரிப்போர்ட் வேணுனாலும் இதில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி கிரிப்டோ டேக்ஸ் வந்து 30% வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸும் 1% வந்து டிடிஎஸுமே இருக்குது. ஸோ இது வந்து இப்போ எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நம்ம ட்ரேட் பண்ணுறப்பையும் 1% வந்து
பிடிச்சிருவாங்க. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ கிரிப்டோலேருந்து அதில் 30% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம எப்போ செல் பண்ணுறோமோ அப்போ தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக செல் பண்ணுறீங்க இல்லையா 10 இயர்ஸுக்கு அப்புறம், அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதில் தான் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி கிரிப்டோவில் வந்து டேக்ஸை குறைக்கணும்னு சொல்லிட்டுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து கிரிப்டோவில் ரொம்பவே க்ரோத் அடைகிற டைமில் இந்தியாவில் கிரிப்டோக்கு ஹெவியாக வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் ஆக போகுது. ஸோ அதனால் நம்ம ஹோல்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்யூச்சரில் நல்ல ப்ராஃபிட்ஸுமே வந்து அடைய முடியும். ஸோ ஹோம் பேஜ்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து உங்களோட கரண்ட் வேல்யூ எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதிலே போய்ட்டு உங்களுக்கு டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கிரிப்டோ வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ரெக்கமெண்டடாக அவங்களே வந்து ஒரு சில கிரிப்டோஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்டோ டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வேறு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டெபாசிட் பண்ணிக்கலாம். நான் USDT வந்து டெபாசிட் பண்ணேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த நெட்வொர்க்கில் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. நான் BEP20 வச்சுக்கிறேன். ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்சேஞ்சிலேருந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம டெபாசிட் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸ்னால் இந்த அட்ரஸை பினான்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அதில் வித்ட்ரால் கொடுத்துட்டு ஹோம் பேஜில் ப்ரொஃபைல் செக்ஷன் நமக்குன்னா காயின் ஆர்டர்ஸில் பெண்டிங்கில் போனீங்கன்னா உங்களோட டெபாசிட் வந்து பெண்டிங்கில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னு நமக்கு வந்து டெபாசிட் ஆகிடும். இது வந்து மேலே ஓவர் வியூ, காயின், ஃபியூச்சர் இது எல்லாமே இருக்கும் ஒரு வாலெட்டும். இப்போ நம்ம ஓவர் வியூக்கு போய்க்கலாம். ஓவர் வியூக்கு போனதுக்கப்புறம் ஆட் INR அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம காயின்ஸில் இருந்ததுனால டைரெக்டாக காயின் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓவர் வியூவில் இருக்கிறதுனால ஆட் INR அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 15 lakhs வரைக்கும் வந்து நம்ம இதில் டெபாசிட் பண்ண முடியும். அதேமாதிரி UPIமே இருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 1000 அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்டினியூ டு பே அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்து நீங்கள் ஜிபேலேருந்து பண்ண போகிறீங்களா, ஃபோன்பேலேருந்து பண்ண போகிறீங்களாங்கிறத கேட்டிருக்காங்க. நான் இப்போ பே வயா ஜிபே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பேங்க் டீட்டெயில் வந்து காட்டுது. ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜிபேயில் ஓப்பன் ஆகி பே பண்ண சொல்லுது. நான் இப்போ வந்து ஸ்க்ரீன் ஷேரிங் அதாவது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி எனக்கு வருது. க்ளோஸ் பண்ண சொல்லுது அதை. பட் உங்களுக்கு வந்து டைரெக்டாக வரும். நீங்கள் ஜிபேயில் கன்ஃபார்ம் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த ட்ரான்சாக்ஷனை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா ஒரு வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர் வாலெட்லேருந்து நார்மலாக ஸ்பாட் வாலெட்டுக்கு இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் தனியாக வாலெட் இருக்கும். அதுலேருந்து தான் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி INR வித்ட்ரால் பண்ணுறதுமே வந்து நம்ம இதுலேருந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இதில் INR டெபாசிட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம். ஹோம் பேஜுக்கு போயிடுறேன். போய்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரிப்டோ வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எதுக்கு போகணுன்னா இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எதில் போகணுன்னா மார்க்கெட்டில் போகணும். மார்க்கெட்டில் போனதுக்கப்புறம் மேலே வந்து ஃபியூச்சர், ஸ்பாட்டு, சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ஸ்பாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து இப்போ INR தான் இருக்குது. ஏன்னா நம்ம INR தான் டெபாசிட் பண்ணியிருக்கோம். அதை வச்சுட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிட்காயின் வாங்க போகிறோன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் BTC INRனு இருக்கு இல்லையா, அந்த பேரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பை செல்லுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்டர் ப்ரைஸில் வந்து பிட்காயினோட கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ குவான்டிட்டிக்கு வந்து நம்ம பை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அவைலபிளாக வந்து 0 தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ அதில் 1000 அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். 1000 கொடுத்துட்டு ஸ்வைப் டு பைன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்படி ஸ்வைப் பண்ணோன்னா நமக்கு வந்து பை ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பை பண்ணுறது. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா செல் ப்ராசஸும். செல் கிளிக் பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி பை பண்ணியிருப்போம். என்டர் BTC குவான்டிட்டின்னு இருக்குது. ஏன்னா நம்ம BTCயை கொடுத்துட்டு அதை INR மாற்ற போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0.1 அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே வந்து எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. யூ கெட்டுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்வைப் டு செல் கொடுத்தோன்னா நமக்கு வந்து செல் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரிப்டோவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ஸ் இருக்கும். நமக்கு USDT, BTC, INRல வாங்கலாம். அதேமாதிரி நீங்கள் USDT வச்சு மற்ற கிரிப்டோஸ் வந்து பை அண்ட் செல் பண்ண முடியும். USDT வச்சுமே வந்து பை பண்ணுற மாதிரி நிறைய கிரிப்டோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்படி தான் கிரிப்டோ வந்து பை அண்ட் செல் பண்ணுறது. அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஆன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹோம் பேஜ்லேயே. அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு USDTக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து அவங்க
இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நீங்கள் ஒரு 1 இயருக்கு ஒரு ₹1,00,000 மதிப்புள்ள USDT வந்து வச்சுருந்தீங்கன்னா 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ₹1,10,000 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் என்றைக்கு வேணால் வைக்கலாம், என்றைக்கு வேணால் எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எத்தனை நாள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதிலே நிறைய கிரிப்டோஸ் இருக்குது. அது ஒன்றுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகுது. அதை வந்து நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் SIP ஆப்ஷனுமே இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்காக பை செல் அதெல்லாமே வந்து பண்ணும். இன்ஸ்டன்ட் பையுமே இருக்குது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பை பண்ணணுன்னா அதில் போய்ட்டு நீங்கள் எந்த கிரிப்டோவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து இதில் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் முக்கியமாக இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Web3 லைக் மெட்டமாஸ்க் வாலெட்லாம் இருக்கு இல்லையா, நம்மளே வந்து செல்ஃப் கஸ்டடியாக வந்து கிரிப்டோ வச்சுப்போம் இல்லையா, நம்மளோட கண்ட்ரோலில் தான் வந்து அந்த கிரிப்டோ இருக்கும். நம்ம நினச்சா மட்டும்தான் வந்து அதை இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும், விற்க முடியும், எதாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது, இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா Web3 இருக்குது. அந்த Web3 நம்ம கிளிக் பண்ணுறோன்னா இது வந்து டோட்டலாக Web3 வாலெட்டாக வந்து மாறிடும். சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் Web3 வந்து மாறிட்டு ஸோ CoinDCXலேருந்து இதுக்கு மூவ் பண்ணிட்டோம்னா நம்ம கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கஸ்டடியாக இருக்கும். நம்ம நினச்சா தான் வந்து இதை வெளியில் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து INR டெபாசிட் பண்ணி அதை USDTயாக மாற்றிட்டு நீங்கள் Web3 வாலெட்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ட்ரேட் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து வாலெட் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆட் ஃபண்ட்ஸ், ரிமூவ் ஃபண்டுன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக ஆட் ஃபண்ட் கொடுத்தோன்னா நம்ம CoinDCX வாலெட்லேருந்து இதுக்கு மூவ் பண்ணிக்கிறது. இப்போ என்னோடய CoinDCXல வந்து பார்த்திங்கன்னா எத்தூரியம் வந்து ஒரு ₹540 இருக்குது. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணேன்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து இதுக்கு மூவ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா CoinDCX வாலெட்லேருந்து இந்த Web3 வாலெட்டுக்கு வந்து மூவ் ஆகிடும். அதேமாரி ரிமூவ் கொடுத்தோன்னா Web3 வாலெட்லேருந்து CoinDCX வாலெட்டுக்கே வந்து திரும்ப போயிடும். அதை வந்து நம்ம INR மாற்றி செல் பண்ணுறதா கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் ட்ரேட் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இதில் இருக்கும். இது வந்து டோட்டலாக தனி Web3 வாலெட்டுக்கு வந்து தனியாக வச்சுருக்காங்க. இதிலே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸுமே வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ரீடீமுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் திரும்ப எக்ஸ்சேஞ்சுக்கே போகணுன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா Web3ல இருக்கிறத எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணனா நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்சுக்கே வந்து திரும்ப வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்குமே இருக்குது. ஃபியூச்சர் ட்ரேடிங் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் CoinDCX பற்றி மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து கிரிப்டோ ரிலேட்டடாக அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபுமே வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை, see you.